இன்னைக்கு நம்ம வீட்டு ஈஸி சமையல்ல நம்ம பார்க்க போறது கடாய் வெஜிடபிள். அதுக்கு முதல்ல வெறும் வாணலியில 2 ஸ்பூன் வரமல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு, 2 வரமிளகாய வறுத்தெடுத்து ஆற வச்சு அரைச்சி வச்சிடுங்க. வாணலியில 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பெரிய துண்டுகளா நறுக்குன பாதி குடமிளகா, பாதி பெரிய வெங்காயத்தை கொஞ்சம் கிரன்ச்சியாவே வதக்கி எடுத்து வச்சிடுங்க. அதே வாணலியில கேரட்டு, பீன்ஸு, காலிஃப்ளவர், பட்டாணியை வதக்கி எடுத்துடுங்க. வாணலியில 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 2 பிரியாணி இலை, 1 இன்ச் பட்டை, 1 வரமிளகாயை வறுத்துட்டு பொடியா நறுக்குன பாதி பெரிய வெங்காயத்தை போட்டு வதக்கிட்டு 2 தக்காளியை அரைச்ச விழுத சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. இப்போ வதக்கி வச்ச காய்கறிகளை மட்டும் சேர்த்து 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி வேக விடுங்க. காய்கறிகள் 3/4 பங்கு வெந்த பிறகு உப்பையும் அரைச்ச பொடியையும் சேர்த்துடுங்க. 1 நிமிஷம் நல்லா கலந்து சேர்ந்து வந்த பிறகு வதக்கி வச்ச குடமிளகாயையும் பெரிய வெங்காயத்தையும் சேர்த்துட்டு 10 முந்திரி பருப்பு அரைச்சு ஊத்திட்டு 1 நிமிஷம் கொதிக்க வச்சா கடாய் வெஜிடபிள் ரெடி.